வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன டிப்ஸ்னால், நீங்கள் இந்த நெக்கு வித்தை நீங்கள் மடித்து போட்டு கட் பண்ணும்போது இந்த அளவை குறைச்சிக்கணும். ஓகேங்களா? எந்த அளவு குறைச்சிக்கணும்னா, நெக்கினுடைய வித்தை நீங்கள் ஒரு 1/4 இன்ச் உங்களுக்கு லூஸ் வருதுன்னா, ரெகுலராக வைக்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து 2.5 வைக்கிறீங்கன்னா 2.25 வச்சுக்கோங்க. 3 வைக்கிறீங்கன்னா 2.25 வச்சுக்கோங்க. 2.25 வைக்கிறீங்கன்னா 2.5 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. இந்த வித்தை அவ்வளோ இதுவே வச்சுக்கோங்க. இன்னும் கூட அகலம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இதை மட்டும் குறைச்சிக்கோங்க. குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் நல்லா இந்த இடத்துல உள்ளே வாங்கி நீங்கள் அகலமாக போடுறீங்க அப்படின்னா இங்கே அகலம் பண்ணிக்கிங்க, இங்கே குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஷோல்டர்ஸ் வராது. ஆனால் நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப அகலமாக போச்சு. நான் பாட்டுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணிட்டேன். கவனிக்காமல் விட்டுட்டேன். அகலமாக போச்சு. இப்போ நான் இதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எவ்வளோ லூஸ் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே தூக்கி வச்சு இந்த இடம் ஈக்குவலாக வரணும். ஓகேங்களா? இப்போ இங்கே இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இதை வச்சு இந்த இடத்துல தைங்க. அப்போ உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் அவாய்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தைங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸ் அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.